பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர் அண்ட் டிராவிட் இவங்க பேசி வெளியிட்ட சொசைட்டி பரிதாபங்கள் வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அந்த வீடியோவை பார்க்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆன 2-3 நாட்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. பலருமே அந்த வீடியோவை பார்த்து அவங்கள பாராட்டிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, வழக்கமாக இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமெடியாக பேசிட்டு போவாங்க. ஆனால் இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இப்போ சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்பவும் போல்டாக சர்க்காஸ்டிக்காக கலாச்சி வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த வீடியோக்கான எதிர்வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி அப்படின்றவர் வந்து இவங்க வந்து தேவையில்லாத வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ ஒழுங்காக டெலீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கடன்கள் தெரிவித்தாங்க. அதையும் மீறி இன்னைக்கு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் தனுஷ் கோடி அப்படின்றவர் பரிதாபங்கள் சேனல் மேலே புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரில் அவர் சொல்லியிருக்க விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, நெல்லையில் 2 குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு மோதலை 2 சமூகங்களுக்கான மோதலாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் ஜாதியை மட்டும் இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி அவங்க படிப்பறி விடாதங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பிரச்சனையை தூண்டுற மாதிரியான வீடியோ வெளியிடுறாங்க. இது வந்து தப்பான விஷயம். அந்த வீடியோவை உடனே டெலீட் பண்ணணும், அந்த பரிதாபங்கள் சேனலையும் முடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. இன்னும் அவங்க வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை தானே அவங்க சர்க்காஸ்டிக் கலாச்சாங்க, புதுசாக ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவும் சிலர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த சொசைட்டி பரிதாபங்கள் பற்றியும் இப்போ அந்த வீடியோ நீக்கணும்னு சொல்கிறாங்களே இவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.